புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 2 நுட்பமான பொருளின் இராச்சியம் பக்கம் 112. காலத்தால் நிர்ணயிக்கப்பட்ட நிலையான தடைகளைத் தாண்டி ஒரு உள்ளுணர்வு பிடியின் விரைவான வலை நாம் விரும்பும் தப்பியோடிய மகிழ்ச்சியைக் கைப்பற்றுகிறது. ஒரு பெரிய சுவாசத்தால் உயர்த்தப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் செயலற்ற அனைத்தையும் உருவாக்கும் நெருப்புக்கு எரியும் கடவுளின் சாதாரண தொடுதலுக்கு பதிலளிக்கிறது. நமது செயலற்ற தன்மையிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி நம் இதயங்கள் செவிடாக இருக்கும் வார்த்தையைக் கேட்கிறது, அழியாத கண்களை பார்க்கிறது மற்றும் கோடு மற்றும் சாயலின் சாலைகளில் பயணிப்பவர் அழகின் உணர்வை அதன் வீட்டிற்கு தொடர்கிறார். இவ்வாறு நாம் அனைத்து அற்புதமான அவரை நெருங்கி வருகிறோம். அறிகுறி மற்றும் வழிகாட்டி போன்ற விஷயங்களில் அவரது பேரானந்தத்தை தொடர்ந்து அழகு என்பது அவர் கடந்து சென்ற இடத்தை நமக்குக் காட்டும் அவரது காலடித்தடம். காதல் என்பது அவரது இதயத் துடிப்பின் மரண மார்பகங்களில். மகிழ்ச்சி அவரது அபிமான முகத்தில் புன்னகை. ஆன்மீக நிறுவனங்களின் கூட்டு. படைப்பாற்றலின் மேதை அனைத்து படைப்புகளையும் ஆழமாக நெருக்கமாக்குகிறது. அழகியல் உணர்வின் 4வது பரிமாணம். நம்மில் எல்லாவற்றிலும் நாமே. பிரபஞ்ச அகலத்திற்கு நம் ஆன்மாவை மீண்டும் சீரமைக்கிறது. ஒரு கிண்டல் பேரானந்தம் பார்ப்பவர் மற்றும் பார்த்தது சேருகிறது. கைவினைஞரும் ஒருவரால் மட்டுமே வளர்கிறார்கள், அவர்களின் நெருங்கிய அடையாளத்தின் மந்திர துடிப்பு மற்றும் ஆர்வத்தால் முழுமையை அடைகிறார்கள். சேகரிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து நாம் மெதுவாக துண்டு துண்டாகவோ அல்லது நீண்ட உழைப்பால் தடுமாறி பரிணமித்தோ அதன் நித்திய உரிமையால் சுயமாகப் பிறந்திருக்கிறதா? நம்மிலும் உள்ளுணர்வு நெருப்பு எரியலாம், ஒரு முகவர் ஒளி, அது நம் மடிந்த இதயங்களில் சுருண்டுள்ளது. வான மட்டங்களில் அதன் வீடு இறங்கினால் அது அந்த வானங்களை இங்கே கொண்டு வர முடியும். ஆனால் அரிதாக சுடர் எரிகிறது அல்லது நீண்ட நேரம் எரிகிறது. அந்த தெய்வீக உயரங்களிலிருந்து அது அழைக்கும் மகிழ்ச்சி சுருக்கமான அற்புதமான நினைவுகளை தருகிறது.